ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள் கொண்டாடுற எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி சமையல் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கடுகும் உப்பும் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவங்க கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 4-5 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 3 பட்டை மிளகாய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். அப்புறம் இங்கே என்ன இருக்காங்கன்னா, பூண்டு இருக்காங்க, வெங்காயம் இருக்காங்க, கருப்பில் இருக்காங்க, டொமேட்டோ இருக்காங்க. இவங்களையும் ஒட்டுக்கா சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இவங்க கூட கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள். இவங்க நல்லா கொஞ்சமாக வதங்கி நல்லா கெட்டியாக வரட்டும். நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட். பார்க்கலாம். எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே என்ன இருக்காங்கன்னா, புளி போட்டிருக்கிறேன். புளி கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். அப்புறம் பிரண்டை போட்டிருக்கேன். அப்புறம் சுண்டைக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு 2 ஊசி மிளகா, ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். இவங்க துவையலுக்கு இவங்களையும் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நீங்கள் கொஞ்சமாக மொளமாக அடுப்பு வச்சு இவங்களை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருங்க. மொளமாக வச்சிங்கன்னா அவங்க மொளமாக வெந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கிட்டே நீங்கள் மற்ற வேலையும் செய்யலாம். இவங்க கூட நான் உப்பையும் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இவங்க நல்லா அந்த தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா வெந்து வந்துட்டாங்க. இந்த டைமில் நம்ம என்ன செய்வோன்னா, நம்ம திருக்க மீன் எடுத்து வச்சுருக்கோம். ஆஞ்சி சுத்தம் பண்ணி இஞ்சிலாம் போட்டு உப்பு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவி இருக்கேன். இவங்களை ஆட் பண்ணிடலாம். இவங்களை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிக்கலாம். இவங்களும் பாருங்கள், இந்த தண்ணிலாம் சுண்டி கொஞ்சம் மொளமாக சுண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தமாரி வெந்து வரட்டும். ஏன்னா நம்ம பிரண்டை போட்டிருக்கோம்ல, அவங்க கொஞ்ச நேரம் வதக்குனா தான் நம்மளுக்கு அந்த அலர்ஜிக்கு மாதிரி ஒரு அறுப்பு மாதிரி வரும். அது வராது ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ இவங்க நல்லா சுண்டி வந்துட்டாங்க. இந்த டைமில் நான் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கிளறி உள்ள கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அப்படியே விட்டுட்டேன். இவங்க அடுப்பையும் அடிச்சிட்டேன். இவங்க நல்லா சூடு இறங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம மீன் போட்டோம்ல, மீன் கூட நான் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு எலுமிச்சை அளவு உள்ள புளி தண்ணி எடுத்து நான் ஊற்றிக்கிட்டேன். இவங்களும் நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். ஒரு திருக்க மீனை வச்சு ஒரு ரசம் ஆக்க போகிறேன். இப்போ மல்லி இலை போட்டிருக்கேன். இவங்க நல்லா கொதித்து வர்றப்ப இங்கே என்ன அரைச்சி வச்சுருக்கிறேன்னா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, மெழுகு, அப்புறம் மஞ்சள், இவங்க 3 பேரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கேன். இவங்களையும் ஆட் பண்ணிடலாம். இவங்களையும் ஆட் பண்ணியாச்சு. ரச மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன மறுபடியும் வெந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே சைவமாக ரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சைவ ரசம். நார்மலாக நம்ம ரசம் ஆக்குவாங்கள்ல, அந்தமாரி நம்ம ரசம் ஆக்கிட்டு, இந்த ரசப்பொடி நம்ம சொந்தமாக செய்கிறது ஃப்ரெண்ட். இவங்களுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்தமாரி தாளித்து ஊற்றுறதும் தேவையில்லை. நீங்கள் சுடுதண்ணியில் கூட நீங்கள் ஊற்றி ரசம் சாப்பிட்லாம். இவங்க கொஞ்சம் வெந்து வந்தானே இவங்களை எடுத்துடலாம். இங்கே நம்ம திருக்க மீனை போட்டு அசைவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரசம். அது கொஞ்சம் திக்காக வரணும். இவங்க திருக்க மீனோட ரசம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சோறில் வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருப்பாங்க. பாருங்கள், நம்ம ரசம் எவ்வளோ சட்டுன்னு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள், சைவ ரசம். இப்போ இங்கே திருக்க மீன் ரசமும் ரெடி ஆகிட்டாங்க. நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க கூட கொஞ்சமாக தேங்காய் பூ அரைச்சி வச்சுருக்கேன், அவங்கள ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சு இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட். அடுத்த ரெசிபிக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே சைவமாக ஆட்டு அரிசி பரட்டிக்கிட்டு இருக்கிறேன். சைவ ஆட்டு அரிசி. இவங்க நல்லா சுண்டி வரட்டும். இங்கே பாருங்கள், இவங்க நல்லா சுண்டி வந்துட்டாங்க சைவ ஆட்டு அரிசி. இப்போ காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். இவங்களை பரட்டிட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். 2 வாட்டி கிளறணுமா போதும். கொஞ்ச நேரம் செஞ்சு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட். வாங்க அடுத்தது போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வெண்டிக்காய் ஃப்ரெண்ட். வெண்டிக்காய் நான் சோள மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இவங்களை நான் பொரிக்க போகிறேன். இவங்களை என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த அக்காவோட ரொம்ப ஐஎம் கோரிங் வாங்கியிருக்கேன், ஏபி அக்காவோட. இவங்களோட போட்டு தான் இப்போ நான் சமைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்ட்டுன்னு.
பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ நான் லேசாக தண்ணி தெளித்து இந்தமாரி பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சேன்னு அவங்க இப்படி வந்துட்டாங்க. இப்போ இவங்கள பொரித்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நான் உப்பு எதுவும் போடலை ஃப்ரெண்ட், எல்லாமே இவங்க கூடயே கரெக்டாக இருக்காங்க. அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணலை. நான் ஏன் சோள மாவு போட்டேன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருப்பாங்கன்னு. ஆனால் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற வசி நான் சோள மாவு போட்டேன். அப்படி அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, நல்லா மொறுமொறுன்னு இருந்தாங்கன்னா செகண்ட் டைம் வந்து நான் சோள மாவு போட மாட்டேன் ஃப்ரெண்ட். இவங்கள நான் ப்ரோமோ பண்ணல ஃப்ரெண்ட். இவங்க ரொம்ப நாளாக இவங்க சேனலை நான் பார்ப்பேன். அதனால் வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். வாங்க, எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டாங்க. நல்லா சுட சுட இருக்காங்க எண்ணெயும். இப்போ போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இவங்களை நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் சமைக்கிறேன். அதனால் நான் வந்து கையில் பாய்க்கிறேன், கை பாய்க்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க இவங்க க்ளோவ் பாய்க்காமல் இருக்காங்கன்ட்டுன்னு. நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான், நம்ம சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறேன். வாங்க, இவங்க பொரிஞ்சு வரட்டும். எப்படி வந்திருக்காங்கன்னு நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட், இன்றைக்கி உள்ள சாப்பாடு அசைவமாக திருக்க மீனை போட்டு ஒரு ரசம் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஏபி அக்காவோட ரெம்பா ஐயம் கோரிங் எடுத்து நான் வந்து சைவமாக வெண்டைக்காய் பொரிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நல்லா டேஸ்ட்டாக இருக்காங்க. இவங்க வந்து நம்ம வந்து சாதத்தில் மல்லி விதையை போட்டு சாதம் வடிச்சிருக்கிறோம், மல்லி சாதம். அப்புறம் இங்கே வந்து ஒரு அழகுக்காக சுண்டைக்காய் வச்சுருக்கிறேன். அவங்கள ஒரு துவையல், சுண்டைக்காய் பிரண்டை போட்டு ஒரு துவையல். இங்கே வந்து சைவ ஆட்டை அரிசி பெரட்டல். இங்கே வந்து சைவ ரசம். இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீடு சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். எல்லோருக்கும், என்னுடைய சேனல் பார்க்குற எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டனு, அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட். பாய்.